ஹாய் தம்பிங்களா. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா ஆவடி. நம்ம குட்டி நிஷா ஏதோ சர்ப்ரைஸாக எப்படி கூப்பிட்டு போகிறோம்னா அது என்ன இடம் சரியாக தெரியல. ஸோ ஆவடி வர சொல்லிட்டோம். ஆவடியோட மெயின் ஜங்ஷன் நினைக்கிறேன், டெப்போக்கு ஆப்போசிட்டில். அவன் எங்கே தான் கூப்பிட்டு போகிறான்னு நேற்று நைட்டாக சொல்லிட்டு இருக்கான், செம்ம இடம் ஒன்று கூப்பிட்டு போகிறேன் இன்னைக்கு காலைல அப்படின்னு. அப்படி என்ன இடம் தான் தெரியல. அந்த இடத்துக்கும் கிட்ட வந்துட்டேன். அது இருக்கான் வந்துட்டான் பாருங்க நம்ம பையன். நீ எங்கடா வர சொன்ன, என்ன மேட்ரு? இன்னைக்கு நம்ம திவ்யம் வெஜ் ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். அதான் சர்ப்ரைஸ் ஆகுது ரெண்டுல எனக்கு. ஆமா தான் மேட்ரா. சரி ஓகே வாங்க தம்பிங்களா உள்ள போயிட்டு அப்படி என்ன நம்ம உள்ள ஸ்பெஷல் பார்த்துருவோம். ஸோ நம்ம இப்போ வந்திருக்க இடம் திவ்யம் டிவைன் வெஜ். சூப்பரியா, ஆவடியோட மெயின் பிளேஸ்ல இருக்கு. அண்ட் க்ரௌடட், குட் பீப்புள் ஆர் கமிங். எல்லாரும் செம்மையா இருக்கும். செம்மையாக தான் கூட்டு வந்திருக்கோம். கவுண்டர் இஸ் ஃபுல், பீப்புள் ஆர் ஹேவிங் இட். செம்மையா. நான் ஏன் இன்னைக்கு உங்களை திவ்யம் வெஜ் ஹோட்டல் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கேன். இங்கே ஃபுட்டு எல்லாமே வந்துட்டு ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்துட்டு தராங்க. ஃபுட்டோட குவாலிட்டி ப்ளஸ் டேஸ்ட்டில் எதுலேயுமே இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணுறதே கிடையாது. அது மாதிரி ஹோட்டலோட ஆம்பியன்ஸுமே வந்துட்டு நல்லாயிருக்கு. இது வந்துட்டு லைட் கிச்சன் கான்செப்டில் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்துட்டு நம்ம ரிலாக்ஸாக நின்றுட்டு சாப்பிட்டு நல்லா ஒரு பேசிட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ். இது ரொம்பவே நல்லாயிருக்கு. நம்ம லைவ் கிச்சன் கான்செப்ட் இது. அவங்க வந்து அவங்களே பார்க்கலாம் என்ன சமைக்கிறாங்க, எப்படி அந்த ஹைஜீனிக் எப்படி இருக்கு எல்லாமே அதான். இப்போ நிறைய வந்து இந்த கிச்சனோட தான் இருக்கு. நான் யாரும் பார்க்கலாம், வாங்குறவங்க எல்லாருமே வெளியில் 10 தான் பின்னாடி அது ஓப்பனிங். people can see how they cook and it's clean, hygienic. செம்மையாக இருக்கு. இந்த கிச்சனோட தான் நம்ம நம்ம பேக்கெட்டு பார்க்கலாம். ஓகே மாஸ்டர் தோசை மேட்டு பாசனை கடைக்கிட்ட சொல்லலாம். அவ்வளோதான். கொஞ்சம் பண்ணிக்கிறது வந்து லைவ் கிச்சன் கான்செப்ட். நம்மளோட பார்க்கலாம் என்ன இதில் வந்து பண்ணுறாங்க வேறு எதுவும் தோசை செம்மையாக வேலை போடுறாங்க. அதில் நமக்கு இல்லை, மிகப்பெரிய யூடியூபர்ஸ் தான் காட்டுற மாதிரி. சூப்பர். உன் பேர் என்ன? மசாலா வடை. மசாலா வடை உன் பேர் கேட்டேன். உன் பேர் மசாலா வடையா? வேற லெவல் பண்ணுறியா? ये नेम तुम्हारा नाम किशन सर. किशन अच्छा किशन कुमार ऐसे हाय ना किशन कुमार से हाय. अच्छा मिस्टर ஒரு ஹாய் மட்டும் சொல்லுங்க. போன பார்க்க போறாங்க. ஒரு ஹாய் சொல்லுங்க. என்ன நீங்க பாருங்க. சாவையா சூப்பர் சூப்பர். ஓகே லெட்ஸ் கோ. இந்த கிச்சன் எப்படி இருந்துச்சு? செம்மையாக பண்ணியிருக்காங்க. சூப்பர் மேட்ரு. செம்மையாக இருக்குல்ல ஆம்பியன்ஸ், பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஸோ இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது வந்து மெனு ப்ரைஸஸ், இட்லி வெரைட்டிஸ், தோசா வெரைட்டிஸ், லஞ்ச் இஸ் அதர் and tiffin varieties. It's all good, very nice. The ambience is too beautiful. அதுவும் அந்த ஸ்டிக்கர், இந்த ட்ராயிங்கில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கல்ல, பியூட்டிஃபுல்லாக இருக்கு. செம்மையாக இருக்கு. ஜாய்சன் நம்ம கீழே பக்கம் அங்கே பேட்டி பண்ணிட்டு இருக்காரு. சூப்பர். வாங்கிட்டான் பாருங்க. கரெக்டாக வந்தா பார்த்தீங்களா? எது முக்கியமாக வந்தா பாருங்க. இவ்வளோ நேரம் வராமல் வந்தா பாருங்க பட்டுன்னு. தட் இஸ் மை பாய்.
சொல்லுங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் வந்துட்டு ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்குறாங்க. என்ன கான்செப்ட் அப்படின்னா மக்கள் எல்லாருக்குமே வந்துட்டு கிடைக்கணும் அப்படின்றதுனால ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுக்குறாங்க. இது கிடைக்கணும். சாப்பாடு சூப்பர் சூப்பர். அந்த காம்போ ரேட் சொல்லுங்க எவ்வளோன்னு? இப்போ காம்போ இது ஸ்பெஷல் at 49 rupees. சூப்பர் ஃபார் த ஃபர்ஸ்ட் 1 month ரைட்? Yeah. ஹோப்ஃபுல்லி இல்லை அது நம்ம கேட்டு போகிறோம். ஓகேவா? இட்ஸ் குட் ஒன். போங்க ஆரம்பிங்க. எல்லாம் வாங்கிட்டீங்க அப்புறம் என்ன ஆரம்பம் கேட்டுதானே? சூப்பரு. அவ்வளோதான் சூப்பரு. நம்ம பையன் வாங்கியாச்சு. சொல் தம்பி நீங்கள் தான் சாப்பிட்டு சொல்லணும். அப்படி சாப்பிட்டீங்க நீங்கள் அப்படி வந்துறீங்க? ஆல்ரெடி ஒன்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன் இங்கே. சூப்பரு. அப்போவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இங்கே சாப்பிட்றது. ஏன்னா ரொம்ப என்னன்னா மறுபடியும் நான் ஏன் அஃபோர்டபுள் அப்படின்றதுனா இவ்வளோ காம்போ இது வந்துட்டு 49 rupeesல யாருமே தரமாட்டாங்க. தே ஆர் கிவிங். ஃபுட்டோட குவாலிட்டியுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. முன்னாடி இங்கே ஒரு நாள் நான் சாப்பிட்ருக்கேன். எனக்கு அப்போவே ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கே பிளேட்டிங்லேருந்து ஃபுட்டோட குவாலிட்டி ப்ளஸ் குவான்டிட்டி எல்லாமே வந்துட்டு நிறையா இருக்குது இங்கே. அதுவும் வந்துட்டு 49 rupeesல காம்போ பிரேக்ஃபாஸ்ட் தராங்க. எங்களை மாதிரி ஒர்க்கிங் பர்சனுக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ரெடி டு கோ அப்படின்ற மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் இது ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு காம்போ பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்துட்டு தோசை கொடுக்குறாங்க, ஒரு கிச்சடி கொடுக்குறாங்க, சாம்பார், ஒரு ஸ்வீட்டு, கார சட்னி, ஒயிட் சட்னி ப்ளஸ் வடை ப்ளஸ் 1 இட்லி. இட்லி ஆனால் கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் இட்லி இல்லை. இட்லி மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன அர்த்தம்? பந்திக்கு முன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு கரெக்டாக எல்லாமே கிடைக்கும். தட் இஸ் ரியல் குட் திங். ஓகே ஹேபிட்மா ஹேபிட். பார்த்தாச்சு. திஸ் இஸ் த பிளேஸ். வெரி நைஸ். நானும் ஹாப்பி, என்னோட தம்பியும் ஹாப்பி. ரொம்ப ஹாப்பி. திவ்யம் வாங்க, நல்ல திவ்யமாக சாப்பிடுங்க. ரொம்ப சீப்பான ப்ரைஸில் சந்தோஷமாக இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இங்கே செம்மையாக இருக்குது. ஃபுட்டு சூப்பரு செம்மையாக இருக்குது. யூஸ்வலாகவே டிஃபன் மார்னிங் மேக்ஸிமம் எடுக்க மாட்டேன். இட்லி தோசை எடுக்க மாட்டேன். இதை பார்த்த உடனே சாப்பிடணுன்னு நிஜமாக சொல்கிறேன். நான் சும்மா சொல்லணும். ஆனால் ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வந்து இந்த நேம் தாயா சூப்பர் பேரையா திவ்யம். இப்போ வந்து பாருங்களேன், திவ்யமாக சாப்பிட்ணுன்னா திவ்யத்துக்கு வாங்க. நல்லா இருக்கா? டக்குன்னு தோணுச்சு எனக்கு. ஓகே நம்ம சாப்பிட்டாச்சு. நம்ம சாப்பிட்டதுக்கான பில் கவுண்டருக்கு வந்தாச்சு. சார் உங்கள் பேர்? ஜாசன். இந்த ஜாயோட ஸ்மைலோட சூப்பர்யா. ஓப்பனுக்கு உங்களை பார்த்தவொன்னு ஹாப்பியாக இருக்குது. ஸ்மைலோட இருக்கீங்க. சூப்பர். பில்லு கொடுங்க. வெரி குட். ஹவு மச் இஸ் த பில்? அண்ட் த பில் அமௌண்ட் இஸ் 49. ஆனால் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் டக்குன்னு பே பண்ணுங்க. நிஷா இஸ் பில் பே. ஒரு கிரிக்கெட் கம்பெனி இருக்கா? அப்படி தான் இருக்கும். இது சில ஆள். ஓகே தேங்க்யூ. சார் எப்படி இருக்கு? நல்லா போயிட்டு சூப்பராக போயிட்டுருக்கா? கஷ்டம் எடுத்துருக்காங்க. ஆனால் சொல்லுங்க நிச்சயமாக சாப்பிடணும்னா வாங்க. எப்படி? சூப்பர். ஸோ நம்ம இப்போ பார்க்குறது துரைமுருகன் சார். இவர் தான் இங்கே மெயின். இவரை தாண்டி தான் யாராக இருந்தாலும் உள்ளே போகணும். மற்றவங்களுக்கு வண்டி கரெக்டாக எங்கெங்கே ப்ளேஸ் பண்ணணும் சாதாரண விஷயம் இல்லை. பிகாஸ் இது மெயின் பிளேஸ் அது தானே? அதெல்லாம் ஹேண்டில் பண்ணி உங்கள் வண்டியை சேஃபாக இங்கே பார்த்துக்கிட்டு நீங்கள் போய் நிம்மதியாக உள்ளே போய் சாப்பிட்ற வரைக்கும் பார்த்துக்கிற ஒரு ஆள், ஒரு தூண், ஒரு பில்லர் துரைமுருகன் சார். ஓகேங்களா? ஹலோ. நல்லா வாங்க சாப்பிடுங்க. வாங்க சாப்பிடுங்க. அருமையாக இருக்குது. டிஃபன் லஞ்சு எல்லாம் அருமையாக இருக்குது. சூப்பர். சாப்பிடலாம். சூப்பர். திவ்யமாக சாப்பிட திவ்யத்துக்கு வாங்க. சூப்பரு. வேற லெவலு. தேங்க்யூ. ஸோ இந்த லேண்ட்மார்க் இஸ் வெரி சிம்பிள்ங்க. ஆவலோட பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குது. இந்த ஸ்டாச்சு மெயின் HPF போகிற ரோடு இது. விச் இஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு தான் அந்த ஸ்டாச்சு. அங்கேருந்து ஒரு ரைட் எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் தேர்ட் to fourth shop there we bought Divya. ஓகே திரும்பவும் சொல்கிறேன். டேக்லைன் என்ன சொல்லுங்க பாப்பா எல்லாரும்? திவ்யமாக சாப்பிடணும்னா திவ்யத்துக்கு வாங்க. திவ்யம் வந்துட்டு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ப்ரைம் லொக்கேஷனில் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்
இந்த சைடு ஆவடி ஸ்ட்ரைட் வந்து பார்த்தீங்கன்னா HPF ரோடு. இது வந்துட்டு ரொம்ப அக்சசபிளான பிளேஸ் தான். வெரி வெரி சிம்பிள். சீப்பாக சாப்பிடணும், நல்ல ஃபுட் சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பாக திவ்யம் வந்துட்டு பாருங்க. இதோட டேக்லைன் பார்த்தீங்கன்னா திவ்யமாக சாப்பிடணும்னா திவ்யத்துக்கு வாங்க.